அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கம். நான் உங்க மகிழ்ச்சி பெற்ற பெருமாள் ஓய்வு பெற்ற எல்லைவர். இப்போ நம்ம சீர்காழி சட்டமன்ற தொகுதியில முக்கியமான இடம் மாதானத்துல முத்துமாரியம்மன் இவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாசம் வருஷம் ஆடி மாசத்துல கடவெளியில ஒரு பிரம்மாண்டமான எப்படின்னா நம்ம உலக புகழ் பெற்ற திருவாரூர் தேர் மாதிரி நம்ம சீர்காழி சட்டமன்ற தொகுதியில இந்த அம்மனோட பவர் இருக்கு. அந்த அம்மனோட ஆசீர்வாதத்தை நான் வாங்க வந்திருக்கேன். எல்லாரையும் காப்பாத்தணுமா? இப்போ வந்து அம்மாவை பத்தி எனக்கு என்னோட தாய் என்னோட ரிலேஷன் சித்தில அங்கதான் இருக்காங்க, அரசலமலை தான் இருக்காங்க. என்னோட அம்மா வந்து சின்ன பிள்ளையில எனக்கு அழைச்சு வந்திருக்காங்க. 3rd 4th 5th படிக்கும் போது அழைச்சு வந்திருக்காங்க. இந்த அம்மனோட பவர் என்னன்னு சொல்லிட்டு ஒரு புளிய மரத்தோடைய வரலாறு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. என்னோட தாய்க்கு அப்புறம் நம்ம அம்மா தேவதி அம்மா வந்து இந்த வரலாறு செட்டியார் வந்து ஏதோ மரத்தை வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. முதல் நாள் மரத்தை வாங்கி வெட்டி போட்டுட்டு அந்த அடி தொண்டு 4-5 தொண்டை போட்டுட்டு மற்ற குச்செல்லாம் ஏற்றிட்டு போயிட்டாங்களாம். ஏற்றிட்டு போய் மறுநாள் வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் பொழுது சாஞ்சிச்சு அப்படின்னு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் மதியத்துக்கு வந்து ஏற்ற வரும்போது எல்லா மரமும் துளுத்து உயரமாக வந்து போச்சு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா இதில் வந்து சக்தி வாய்ந்த அம்மன் மகமாயி இருக்காங்கன்ட்டு வெட்டி புலி துளித்த வீரசக்தி மாரியம்மன் இதுக்கு பேரு. அது முத்து மாரியம்மன்ட்டு வச்சு சிறப்பு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. வெட்டி புலி துளிர்த்த வீரசக்தி மாரியம்மன். அப்பா முத்து மாரியம்மன். ஓகேம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. இதுல சக்தி வாய்ந்தது அந்த புளிய மரம் தான். வெட்டி புலி துளிர்த்த வீரசக்தி முத்து மாரியம்மன். எங்க அம்மா முத்து மாரியம்மன் நேரா வந்து சொல்ற மாதிரி இருக்கு ரேவதி அம்மா சொல்றது வந்து. அதனால வந்து ரேவதி அம்மாக்கு கோடி நன்றிகள்மா. நிச்சயம் வந்து எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றி. இல்லம்மா, அது மட்டும் இல்ல, நான் வந்து சின்ன பிள்ளையில எங்க அம்மா வந்து தெரியாமலாம் கூட்டு வந்திருக்காங்க. அது மனசுல ஓடிட்டே இருக்கு. சீர்காழி சட்டநாடு தான் ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணேன். நான் எல்லா சமூகத்து மக்களையும் சந்திக்கணும். இப்போ எல்லாருமே போயிட்டீங்கன்னா வரும்போது நான் ஒரு 3 சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அங்க எல்லாருமே ஜெபம் பண்ணாங்க. அப்படி மனசுல ஓடிட்டே இருக்கு. ஐயா என்ன அழைச்சி வந்தவங்க என்ன சொல்றாங்க, வாங்க சார் மாதான போயிட்டு போகணும்னு சொல்லும் போது காலையிலே அதை பத்தி பேசிட்டு வரோம். ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துட்டோம். நிச்சயம் ரேவதி அம்மா சக்தி வாய்ந்த அம்மா இவங்க. என்ன நினைச்சிட்டு போறீங்களோ ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போனீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். நடக்காதுன்னு எதுவுமே கிடையாது. எங்க அம்மா முத்துமாரியம்மா சொல்ல மாதிரி இருக்கு. என்னோட வேண்டுதல் என்னமா, சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். நிச்சயம் ரொம்ப வாழ்த்துக்கள்மா. கண்டிப்பா எங்கள்கிட்ட சொல்றதை விட அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போங்க. அவங்களால உருவாகுனதுதான். இந்த ஊர்ல வந்து வாழ்றோம், அவ்வளவுதான். ஆனா இங்க இருந்து போற பெண்களுக்கு பக்கத்துணையா பின்னாடியே போயிடுவாங்க. இங்க இருந்து போறாங்கல்ல பெண்கள், கட்டி கொடுக்குறோம்ல, அவங்களுக்கு பின்னாடியே போய் துணையா நிற்பாங்க. அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது. என்ன நினைச்சு நீங்க இங்க சொல்லிட்டு போறீங்களோ அது அப்படியே நடக்கும். காலம் தள்ளி போனாலும் பலன் கண்டிப்பா கிடைக்கும். நான் வந்து மக்களை தேடி சட்டம் பண்றோம். மக்களில் ஒருவன் மக்களுக்காக ஒருவன் மகிழ்ச்சி பெற்ற பெருமாள். 8வது இடத்துல என்னோட சின்ன இருக்கும். கேமரா தான் என்னோட சின்ன. ஆசீர்வாதம் வாங்க தான் வந்தேன். அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்கணும். முத்துமாரியோட நன்றி, முக்கிய நன்றிமா. எனக்கு வந்தவங்க யாரும் கைவிட பட்டதே கிடையாது. இது வரைக்கும் அது மாதிரி யாரும் இங்க வந்தோம் ஜெயிச்ச பிறகு எங்கள்கிட்ட சொல்லுங்க. ஓகே மேம், நன்றிங்கம்மா, சந்தோஷமா. மக்களே வேண்டுதல் அங்க வச்சுட்டு போங்க, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க. மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீர்காழி சட்டமன்ற தொகுதியில முக்கியமான இடத்துல இருக்கோம். ரேவதி அம்மா வந்து முத்துமாரியம்மன் மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸ்தலம் வந்து இந்த நேரத்துல பூட்டப்பட்டிருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. நிச்சயம் வந்து அம்மாவை தரிசிச்சுட்டு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வருடந்தோறும் ஆடி கடவள்ளி மிக புரட்சியாக நடக்கும் இந்த திருவிழால சீர்காழி சட்டமன்ற தொகுதி மக்கள் எல்லாருமே கலந்துங்க. ஜாதி மதம் பார்க்காம, எந்தவித இன வேறுபாடு பார்க்காம இந்த இதுல வந்து நம்ம வந்து பிரேயர் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நடக்கும். மகிழ்ச்சி பெற்ற பெருமாள் ஓய்வு பெற்ற எல்லை வீரர். கேமரா சித்தத்தை மறக்காம உங்கள் பொன்னான மணியான வாக்குகளை எனக்கு தந்து திருவாரூர் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஐயா வேல்முருகன் அவர்கள் தலைமையிலும் தமிழக மக்கள் கழகம் டி. புளியந்தரன் அவர்கள் வழிகாட்டுதல்படியும் வருகின்ற 2026 சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் கேமரா சின்னத்தில் போட்டியிடுகிறேன். சீர்காழி தொகுதி மக்கள் உங்களுடைய பொன்னான மணியான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் கேமரா சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.